மற்றொரு முக்கிய செய்தி. சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விஜய் எழுதிய கடிதத்தை பொதுமக்களுக்கு வழங்கியதாகவும் அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விஜய் எழுதிய கடிதத்தை பொதுமக்களுக்கு விநியோகித்ததாக புகார் எழுந்த நிலையில் சென்னை தீநகரில் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சம்பவ வழக்கு தொடர்பாக விஜய் எழுதிய கடிதத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ததாக புகார் எழுந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மகன், தமிழகத்தில் பொறுத்தவரையுமே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்வைத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்து ஒரு பேரணியை பொறுத்தவரையும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளி கல்லூரி மாணவி தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை தொடர்ந்து பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தற்பொழுது அந்த நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பார்த்தோம் என்றால் இந்த வில்லிவாக்கம், தீநகர், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் குறிப்பாக இந்த கல்லூரி மாணவிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தற்போது இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் இந்த பெண்களிடம் இந்த நோட்டீஸ் கொடுக்கும் போது காவல்துறையினர் முன்னறிவிப்பு செய்யலாம் என்று தொடர்ந்து அவர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை இன்று காலை முதலே சென்னை புறநகர் பகுதியில் முழுவதும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் சென்னை தீநகர் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தொடர்ந்து இந்த பெண்கள் மற்றும் மாணவிகளிடம் இந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது அவரை கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடாது, அதாவது முன்னறிவிப்பின்றி பெண்களுக்கு இது போன்ற நோட்டீஸ் வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தீநகர் காவல்துறையினர் தற்போது அவரை கைது செய்து இந்த தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். குறிப்பாக அதிமுகவினர் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும் சென்னை ஒரு சில பகுதிகளில் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கட்சியின் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தை
தீநகர் போலீசார் கைது செய்து தற்போது இந்த தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவரிடம் விசாரணை நடைபெறும் பொழுது இது போன்ற பெண்களிடம் முன்னறிவிப்பு இது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையிடம் அனுமதி பெறாமல் இது போன்று நடத்தக்கூடாது எனவும் அந்த அடிப்படையில் அவரை கைது செய்ததாக போலீசாரும் தகவல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இது போன்ற போராட்டங்களோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ ஏதேனும் நடத்த வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இன்றே அதற்கு அறிவிப்பானது வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக அதற்கு அனுமதி பெற்ற பிறகே ஒரு போராட்டங்கள் கையெழுத்திப்பதோ இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதோ போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் போலீசார் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து தமிழகத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மேலும் இந்த பென்ஷன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், குறிப்பாக இந்த பெண்கள் அதாவது கல்லூரி பெண்களுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தலிருந்து முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைத்து ஒரு மனுவானது அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இருந்து தற்போது வரை தாவாக்கியினர் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதிகளும் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருவதால் தற்போது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை தீநகர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், சென்னை தீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.